இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பாட்டி தலையில அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் எல்லாரும் போயிருந்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியாக்கா, இவன் வாயாலேயே அவன் தான் காரணம்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். இல்லன்னா இவன் இதெல்லாம் செய்ய மாட்டானே. மாப்ள, இந்த விஷயத்துல நீங்க செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அத்த, பாட்டி மட்டும் இல்லைன்னா எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழுந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த சிவனாண்டி உங்க பேரை கெடுத்து வச்சிருந்தான். பாட்டி தானே அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்சு நீங்க வெளியே வரதுக்கு காரணமா இருந்தாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெளியே வராம இருந்திருந்தா இந்த ஜனங்கள்லாம் உங்களுக்கு பெருசா ஓட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க. ரிசல்ட் ஒரு வகையில நமக்கு எதிராக தான் போயிருக்கோம். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. நம்ம தான் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் பாட்டி தான். அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதான் எல்லாரும் போய் பார்த்தோம். நியாயமா பார்த்தா நீங்களும் எங்க கூட தான் வந்திருக்கணும். நீங்க சங்கடப்படுவீங்கன்னு தான் நாங்க மட்டும் போனோம். அக்கா, இவன் ஏதேதோ பேசி உன்னை கன்ஃபியூஸ் பண்றான். இப்படியே போனா கடைசியில அந்த கிழவிய நம்ம வீட்டுல வந்து உட்கார வச்சிருவா, பாத்துக்க. சித்தி, அம்மாவை தோன்றதே வேலையா வச்சிருப்பீங்களா? அம்மா, உடம்பு சரியில்லாம இருக்கிற பாட்டிய பார்க்க போனது தப்பா? அவங்க யாருக்காக அடிபட்டாங்க? உங்களுக்காக தானே அடிபட்டாங்க. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், தலைவர் ஆகணும் தானே வயசான காலத்துல அடிபட்டு எல்லா வலி வேதனையும் பொறுத்துக்கிட்டாங்க. ரோகிணி, ரேவதி சென்டிமெண்ட் அடிக்கிறா. அத்தைய பாரு, எதுவும் பேச முடியாம ஆஃப் ஆகி நிக்கிறாங்க. சரி சரி, அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க, நீங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அங்க போறதோ இல்ல அந்த கிழவி இங்க வரதோலாம் இருக்க கூடாது. அக்கா, இதை விட பெரிய விஷயம் உன் டிரைவர் மாப்ள பண்ணிருக்கான். அது தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. என்ன விஷயம்? என்ன ஷாக்? புரியல. இதோ நிக்கிறாளே துர்கா, அவகிட்ட கேளு. அவ எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுவா.